இங்கே திருத்தலத்திற்கு வரோம், ஆடு அடிக்கிறோம், சமையல் செய்கிறோம், பிறந்த நாள் வருது கொண்டாடுறோம், குருத்துவ அருள்பொழிவு நாள் வருது கொண்டாடுறோம், 25ஆம் ஆண்டு 50ஆம் ஆண்டு 75ஆம் ஆண்டு நல்லா கொண்டாடுறோம். கொண்டாடும் போது முதல்ல யாருக்கு சோறு போடுறோம்? சிறப்பு விருந்தினர். அடுத்தது யாருக்கு? உறவினர்கள். அடுத்து யாருக்கு? வந்த விருந்தாளிகள். இறுதியில் மீந்து போன சோறு யாருக்கு? ஏழையர்களுக்கு. மீந்துச்சா வெளியே கொண்டு போய் போட்டிருப்பா. இதைத்தான் திருச்சபை மிக அழகாக கூறுகிறது, ப்ரிஃபரன்ஷியல் ஆப்ஷன் ஃபார் த புவர். அதாவது ஏழைக்கு நீ காட்டக்கூட கருணை என்பது உன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றது அல்ல, அது ஒவ்வொரு கிறிஸ்துவரின் தார்மீக கடமை என கூறுகிறது. ஆகவே நமது குடும்பங்களில் தனிநபர் சார்ந்த கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்ற பொழுது எனக்குள் அந்த உணர்வு வர வேண்டும். 15 பேருக்கு சாப்பாடு செய்ப்பா அப்படின்னா 20 பேருக்கு வரும், மீதி 5 சாப்பாடு எங்கேயா கொடுத்துடலான்றது அடிப்படை அல்ல. நான் இப்படிப்பட்ட ஏழையருக்கு, நான் நாள்தோறும் பார்க்கக்கூடிய இந்த ஏழையருக்கு இன்றைய நாளிலே எனது வீட்டில் செய்யக்கூடிய உணவு அவர்களுக்கும் தான். நான் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற பொழுது, என்னுடைய கொண்டாட்டத்தின் பொழுது அவர்களும் அங்கு இருப்பது தான் உண்மையான ஏழையரின் சிரிப்பில் இறைவனை காணக்கூடிய அர்த்தத்தை அது பெறும். ஏதோ என்னிடம் அதிகமாக இருக்கிறது ஆகவே தருகிறேன், ஆகவே அவர் பார்ப்பதற்கே மெலிந்த நிலையில் இருக்கிறார் ஆகவே தருகிறேன், கிழிந்த ஆடையோடு இருக்கிறார் ஆகவே தருகிறேன் என்பதல்ல. அது நம்முடைய தன்னிறைவு போக்கை, இறைவனுக்கு எதிரான போக்கை காண்பிக்கக்கூடியது. மாறாக அவரும் மாண்பு மிக்கவர், அவரும் கடவுளின் உருவில் சாயலில் படைக்கப்பட்டவர், அந்த மனித மாண்பு அவரிடமும் உண்டு.